இப்போ ஸ்டேஜில் இருக்கும்போது ஒரே ஒரு விஷயம் தான் எனக்கு ரொம்ப தோணுது. 2011 லேட்டர் எப்படியா ஜாயின் பண்ணிருக்கீங்க வந்தால் என்னோடய ஊர் பாண்டிச்சேரியில் புதுக்கோட்டை, அங்கே ஒரு சின்ன கிராமம். அங்கேருந்து அப்பா கூட இங்கே வந்தான். இங்கே இதே மாதிரி ஃபங்க்ஷன் போயிட்டு இருந்தது. இன்ஜினியரிங் காலேஜில் போயிட்டு பிரின்சிபல் சார் பார்த்தாங்க. பிரின்சிபல் சார் கேட்டாங்க, இங்கே தான் படிக்கணுமா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் சார், அவ்வளோ தூரத்தில் தான் வந்திருக்காங்க. சரி, ஒரே ஒரு கொஸ்டின் கேட்குறான், அதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ண அப்படின்னாங்க. ஐயோ என்ன கேட்க போகிறாங்கன்னு தெரியல அப்படின்னு யோசிச்சு கேளுங்க சார் அப்படின்னா. ஃபோட்டோ காப்பினா என்ன அப்படின்னு கேட்டாங்க. ஃபோட்டோ காப்பி எனக்கு தெரியல, டக்குன்னு யோசிக்காமல் சொன்னால் ஃபோட்டோ தான் சார் ஃபோட்டோ காப்பி அப்படின்னா. என்னோட சர்டிஃபிகேட் எல்லாம் வாங்கி பார்த்தாரு. கவர்மெண்ட் ஸ்கூலான்னு கேட்டார். ஆமாம் சார் அப்படின்னா. டிப்ளமோ அது கவர்மெண்ட் தான் சார் படித்தாங்க. சார் அப்போ இன்ஜினியரிங் வந்து கவர்மெண்ட்லேயே ட்ரை பண்ண முடியாதுன்னாரு. இல்லை சார் அவ்வளோ மார்க் வாங்கலாம் அப்படின்னா. சரி ஓகே, எங்களோட மேனேஜ்மெண்ட்டில் தான் ஜாயின் பண்ண முடியும், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொடுத்து நான் வாங்கி பாருன்ட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு எனக்கு உங்கள் ஃபீஸ் பே பண்ண முடியுமான்னு டவுட் ஆயிடுச்சு. எங்கள் அப்பாவை பார்த்துட்டு இங்கே தான் டிசைட் பண்ணணும் சொல்ல அப்படின்னு விட்டாங்க. திரும்ப பிரின்சிபல் சார் கூப்பிட்டு நீ சொன்ன ஆன்சர் கரெக்டாக அப்படின்னு கேட்டாங்க. தப்பு சார் அப்படின்னா. எப்படி சொல்கிற அப்படின்னா. கேட்டோன்னே சொன்னேன், எனக்கு தெரிஞ்சதான் சொன்னேன் சார் அப்படின்னா. சரி தப்பு தான், சரியானதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கணும், இங்கே ஜாயின் பண்ணிக்க அப்படின்னா. சார் ஃபீஸ் வந்து இவ்வளோ ஃபீஸ் நான் என்னால் பே பண்ண முடியாது அப்படின்னா. சரி, நான் எம்டி சாருக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதி கூட ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க, சான்ஸ் இருந்தால் ஜாயின் பண்ணிடுவோம் அப்படின்னா. சரி ஓகே அப்படின்னு ஜாயின் பண்ணிட்டு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு ஒரு ஜாயின் பண்ணிட்டோம். ஒரு 10 days கழிச்சு ஃபோன் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. எங்கள் அப்பாவை கூப்பிட்டான். நான் வரமாட்டான், நீ போய் ஜாயின் பண்ணுறேன்னா ஜாயின் பண்ணிட்டு ஃபீஸ் வாங்கிட்டு போ அப்படின்னாங்க. அப்புறம் வந்து ஊருக்கு போனார். அதோட சரி ஒரு 7 years ஆச்சு. இப்போ பாண்டிச்சேரி வந்ததே இல்லை. காலேஜ் முடிச்சா இங்கே நிறையா ஃபங்க்ஷன்ஸ் போவோம், எல்லாமே போவோம். எனக்கு எல்லாமே இந்தியாவில் புதுசாக இருக்கும். ஆனால் வில்லேஜில் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து அங்கெல்லாம் போகிறதுனா இல்லை, ஏதாவது ஃபங்க்ஷன் போயிட்டே இருக்கோம். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இன்ஜினியரிங் ஏதாவது ஒரு ஈவெண்ட் வந்துகிட்டே இருப்போம் கண்டினியூஸாக. நாங்கள் ஹாஸ்டலில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம், பார்த்துட்டே இருப்போம். சரி அப்படின்னு. அதே மாதிரி நான் படிக்கும்போது அரியர்ஸ் தான். 3rd semester 4th semester கண்டினியூஸாக அரியர்ஸ். அப்போது வந்து ஏதாவது ஒரு ஈவெண்ட்டு, பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங், எந்த ட்ரைனிங் இருந்தாலும் ஆல் கிளியர்ஸ் வாங்க. ஒரு அரியர் 2 அரியர் பர்சன்ஸ் வாங்க அப்படின்னு போடுவாங்க. எதுக்குமே நான் வர மாட்டேன். குவாலிஃபைட் இல்லைன்னு விட்டு போயிடுவாங்க. ஆனால் உள்ளே அவ்வளோ கூப்பிட்டு வச்சு வெளில கேட்டு விட்ருவோம். உள்ளே என்ன நடந்துச்சு, யார் பேசினா, என்னென்ன கேள்வி போச்சு அப்படின்னு கேட்டுட்டு விட்ருவோம். அவ்வளோதான். அப்புறம் இன்ஜினியரிங் முடிஞ்சது, பிளேஸ்மெண்ட்டு இல்லை, 0. அது ஒரு 7% 8% 12% சேலரி முடிவு போனது. குவாலிஃபைட் இல்லைப்பா, அடுத்த இயர் தான் வேணும் அப்படின்னு. எங்கள் அப்பா சொன்னார், பாண்டிச்சேரி போய் படித்தேன், என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு. சரி பார்ப்போம் அப்படின்ட்டு திரும்ப சென்னை போய் ஒரு 2 months சுற்றி ஒரு வேலை கிடச்சிருச்சு மார்க்கெட்டிங்கில். அந்த மார்க்கெட்டிங்கில் ஒரு 10 months ஒர்க் பண்ணால் ஃபுல் அண்ட் ஃபுல் கார்பரேட் கம்பெனிக்கு தான் போகணும். அப்பாயின்மெண்ட் வாங்கணும், பேசணும், டீலை முடிச்சு கொடுக்கணும், ப்ராடக்டை சேல்ஸ் பண்ணி கொடுக்கணும். ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி தான். அப்போவும் அவ்வளோ கம்யூனிகேஷன் இருக்காது, எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறது எதுன்னு ஒரு 2 months ரொம்ப ஸ்ட்ரகிள். ஃபோன் பண்ணி ஹலோ சார் குட் மார்னிங், நாளே ஃபோனா என்ன சார் இது மார்க்கெட்டிங் அப்பாயின்மெண்ட் எதுவும் இல்லை சார், எல்லாரும் பிஸியாக இருக்காங்க, கட் பண்ணிடுவேன். அப்புறம் யோசிச்சு என்ன ஒன்றுமே சரி வர மாட்டேங்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு சில வந்ததுன்னா என் ஆச்சரியம் ஹாப்பி மார்னிங், ஹாப்பி ஆஃப்டர்நூன், ஹாப்பி ஈவினிங்னு சொல்லுவாங்க. ஒரு நாள் என் ஓனர் என்னோட எம்டி சார் பயங்கரமாக திட்டாரு. வந்து 2 months ஆச்சு, ப்ரொடக்ஷன் மட்டும் தான் ரெடியாக இருக்குது உன் சைட்லேருந்து, மார்க்கெட்டிங் சேல்ஸ் எதுவுமே இல்லை, எப்போ தான் ஆர்கனைஸ்டாக கொண்டு வருவா அப்படின்னு கேட்டார். சரி இதுக்கப்புறம் ஷெட்யூல் ஒர்க் தான் பார்க்கணும் அப்படின்ட்டு ஃபோன் பண்ணி ஹாப்பி மார்னிங் சார் அப்படின்னு ஒரு ஃபோன் சொன்னான். எடுத்தவங்க குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன் சொன்னாலே கட் பண்ணிடுவாங்க. சென்னையில் இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும், ஏதாவது மார்க்கெட்டிங், கிரெடிட் கார்டு, லோன் ஏதாவது இந்த மாதிரி கால் வருவாங்க. ஹாப்பி மார்னிங் சொன்னோன்னே லைட்டாக அவங்க ஏதோ சொல்லுங்க சார் அப்படின்னா அடுத்த லைன் கேட்டு இது மாதிரி மீட் பண்ண வரணும் அப்படின்னா. ஒரு 6 months நல்லா ட்ரைனிங், அவ்வளோ இன்சென்டிவாக இருக்கும் ஒரு இடத்துலையும். ஏன்னா நல்லா ப்ரெசென்ட் பண்ணுறவங்களுக்கே ஹெவி காம்படிஷன் ஆகும்போது ஒன்றுமே இல்லாமல் போய் நின்று அவன்கிட்ட பேசி அப்பாயின்மெண்ட் வாங்கி ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அவன் பார்த்தான் இதுக்கு மேலே ஜாப் செட் ஆகிடுது, அவன் பிளான் பண்ணுற பிஸ்னஸ்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு. அப்பாட்ட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஜாப் கொடுக்குறான். மார்னிங் நைட்டு ஒரு 2 நாள் ரொம்ப ப்ரெஷர். அந்த ஃப்ரெண்டு டைம் சேல்ஸே இல்லை, டார்ச்சர் பண்ணிட்டு சேல்ஸ் பண்ணால் தெரிஞ்சுது இது நமக்கு பேலன்ஸ் ஆக மாட்டேங்குது, பிளான் பண்ண மாதிரி பிஸ்னஸே போகலாம் அப்படின்ட்டு திரும்ப அப்பாட்ட ஃபோன் பண்ணி இது மாதிரி பிஸ்னஸ் பண்ணான்னு இருக்கான் அப்படின்னு. பணம் அப்படின்னா நீங்கள் எதுவும் பண்ண வேணாம், நானே பார்த்துக்கலாம் அப்படின்னு. என்ன பண்ண முடியும் அப்படின்னா
சும்மா இருக்கிறது யாருக்கோ ஒர்க் பண்ணுறதுக்கு உள்ள சரி நான் எனக்கு ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா பாண்டிச்சேரி சென்னையாக பாண்டிச்சேரியாக கம்பேரிசன் பண்ணும்போது ஒரு 1 lakh தான் இருந்தது கேஷ். பாண்டிச்சேரினா 1 lakh ஓகே, சென்னைனா அந்த 1 year 5 lakhs எனக்கு வேணும்னு எல்லாமே காஸ்ட் எஃபெக்டிவ். ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு என் ஃப்ரெண்டு ஒருப்பேன் பேசிட்டு பாண்டிச்சேரி வந்துடலாம். அவரும் ஜாப்லேருந்து வந்தார். பிளான் பண்ணோம், மொபைல் யூஸ் பண்ணோம் கண்டினியூஸாக. டெய்லியும் மொபைலும் ப்ரௌசிங் தான். என்னென்ன ஆஃபர் இருக்குது OLX வந்து ட்விட்டரில் இருந்தாங்க. ஆரோவில் ஒரு ஹோட்டல் ஒன்று கிடச்சிது. ஓனர் வந்து இங்கிலாந்தில் இருக்காரு. ஜஸ்ட்டு எனக்கு 2 மட்டும் கொடுத்தா ரன் பண்ணால் போதுங்க. இந்த மாதிரி அவர்கிட்ட அப்ரோச் பண்ணி பேசணும். அவர் பசங்க இருக்கீங்க ஹோட்டல் இண்டஸ்ட்ரி சார் என்னன்னு தெரியும், என்ன பண்ண முடியும் அப்படின்னா ட்ரை பண்ணுவோம் சார், எதுவும் ஜாப் இல்லாமல் இருக்குது இதாக பண்ணலான்னு அப்படின்னா சரி ஓகே சப்போர்ட் பண்ணுறேன் எடுத்துக்கோங்க. அட்வான்ஸ் வாங்க எதுவுமே வாங்கல. அவரோட ஃப்ரெண்டு வந்து என் டெக்கி கொடுத்துட்டு கண்டினியூ பண்ணாங்க. ஃபுல்லாக ஏசி ரெஸ்டாரண்ட் சாப்பிட தான் தெரியும், என்ன பண்ணுறேன்னு எங்களுக்கு தெரியல. எந்த ஹோட்டல் போய் செஃப் எடுக்கிறது ஒரு ஆர்கனைசேஷனாக ரன் பண்ணுறது ரொம்ப ஸ்ட்ரெல்லாக இருந்தது. ஒரு 10 days மேலே ஆயிடுச்சு. அது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிடுவோம். சாப்பிட்டு அங்கே உள்ள செஃப் சூப்பராக இருக்குது என்ன செஞ்சேன் அவங்க ஃபஸ்ட்டு எனக்கு டிப்ஸ் கொடுக்குற மாதிரி என் நம்பர் கொடுத்து அவங்கள்ட்ட வெளில வந்து பேசுவோம். எனக்கு இது மாதிரி செஃப் வேணும் கொடுக்க முடியுமா அப்படின்ட்டு. ஒரு சில பேர் அவாய்ட் பண்ணாலும் ஒரு இடத்துல ஓகே ஆயிடுச்சு. நான் இப்போ ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணிட்டான். எங்கள் அப்பாவுக்கு என்ன பண்ணுறாரு ஹோட்டல் தான் ஸ்டார்ட் பண்ணிட்டான். நீ பாண்டிச்சேரியாக இருக்கேன், நம்ம பாண்டிச்சேரியில் தான் இருக்காங்க. சரி ஓகே பார்த்து கொண்டு வச்சிட்டாங்க. கரெக்டாக ஒரு 10 months 3 monthsலேயே நல்லா பிக்கப் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் மணி பார்க்கும்போது நமக்கு நல்லா ப்ராஃபிட் தானே. 2 கொடுத்தாங்க எல்லாமே செட்டில் பண்ணலாம். 10 months அப்புறம் திரும்ப ஒரு பிரச்சனை. அந்த ஓனர் அங்கேருந்து வந்துட்டு ஹோட்டல் நான் எடுத்துக்கிறான் வாங்குறதுனா நீ வாங்கிக்கொள்ள கொடுக்குறேன் அப்படின்னா வாங்குறதுக்கு 8 lakhs இருந்தது. ஆறுவில் செம்ம கான்டாக்ட். ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் நீவாக பார்க்கும்போது பேசணும். அப்போ தான் நம்ம நிறைய கான்டாக்ட்ஸ் நிறைய டீட்டெயில் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுவோம். யாருமே விடுறதில்ல. எதாவது பேசி தெரிஞ்சுட்டு திரும்ப ஒரு ஐடியா ஸ்டைல் ஆயிடுச்சு. சரி ஓகே ஹோட்டல் வாங்குற ஐடியா அவங்களே விட்டாச்சு. திரும்ப பாண்டிச்சேரி. இங்கே எந்த சப்போர்ட்டுமே இல்லை. நானும் என் ஃப்ரெண்டு இருக்கோம். சென்னை போகாமல் பாண்டிச்சேரி திரும்ப. சரி பாண்டிச்சேரி செலக்ட் பண்ணிட்டு ஆஃபீஸ் வேலை போனால் கமர்ஷியலாக ஃபுல்லாக அமௌண்ட் அதிகம். 10 months ரெண்டு 2 lakhs 3 lakhs 5 lakhs அட்வான்ஸு. அப்புறம் அவங்க வீட்டு பிடிச்சி ஒரு 5 lakhs இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ஆஃபீஸ் போட்டான். அப்போது ஆஃபீஸ் ஸ்டார்ட் பண்ண மட்டும் இருக்குமா நமக்கு யார் கிளைண்டில் அப்படிங்கிற மாதிரி திரும்ப சுற்ற ஆரம்பித்தோம். பாண்டிச்சேரியில் யுவர் ஹாஸ்பிட்டல் போனோம். அங்கே நிறையா ஒர்க் இருக்குந்தாங்க. கான்டாக்டாக ஃபுல்லாக பேசி பார்த்தோம். பெரிய பெட்டி 2 பெட்டி கேட்டிருந்தாங்க. உள்ளே போயிட்டு பேசினா அவங்க ஒரு பிளானிங் மேனேஜர் சார் ஒன்று ஸ்டார்ட் பண்ணீங்க என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு. சார் ஏதாவது ஒர்க் இருந்தால் போகிறேன் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது உங்களுக்கு ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது சார். பிளானிங் மேனேஜர் எல்லாமே கரெக்டாக பண்ணுவோம். ரிகோர் மட்டும் தெரியாது எதெல்லாம் டெக்னிக்கல் ஒர்க்கும் பண்ணுவோம் அப்படின்னா போனேன். எனக்கு பெரிய ப்ராஜெக்ட் ஏன்னா அந்த கம்பெனி ரிலேட்டிவ் அப்படியே அவாய்ட் பண்ணுற மாதிரியே பார்த்தேங்க. இல்லை சார் ஒரு சான்ஸ் கொடுங்க ட்ரை பண்ணுறோம் அப்படின்ட்டு. சரி ஓகே எடுத்துக்கோ அப்படின்ட்டு ப்ராஜெக்ட் வேல்யூ ரேட் வந்து தலை சுற்றிச்சு. 22 lakhs பெயிண்டிங் ப்ராஜெக்ட் இருக்குது பண்ணுறீங்களா அப்படின்ட்டு. ப்ராஜெக்ட் கையில் இருக்குது கேஷ் கையில் இல்லை. திரும்பவும் ஸ்ட்ரகிள் தான். சரி ஓகே என்ன பண்ணுறது அது மேலே நீ ஸ்லோவாக இருக்க முடியாது. ஒரு கடையாக போயிட்டு ப்ராஜெக்ட் இருக்குது கிரெடிட் பேசிஸில் கொடுக்கும் கம்பெனி டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து மெட்டீரியல் எடுத்து அந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லாக க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறமா இந்த சைடு என்னோட இப்படிதான் சுற்றி இருக்கேன். டெய்லி அப்பா ஃபேமிலியில் யாருமே ஃபோன் பண்ண மாட்டாங்க, எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஃபோன் பண்ணாலும் நான் சாப்பிட்டியா அவ்வளோதான் பிஸ்னஸ் பண்ணுறேன் வேலைக்கு போகிறேன் கேஷ் பண்ணுமா எந்த சப்போர்ட்டுமே இல்லை. ஆனால் எனக்கு கொஸ்டின்ஸ் கேட்டே டார்ச்சர் பண்ண மாட்டாங்க. நீ என்ன பண்ணுற இன்கம் எங்களுக்கு கொடுக்குறியா சாலரி கொடுக்குறியா. சரி ஓகே நான் ஒரு 6 months அப்படியே ட்ராவல் ஆகி இப்போ திரும்ப 5 lakhs ப்ராஜெக்ட் அங்கேயே எடுத்துச்சு. ஸோ அப்படியே அது ட்ராவல் ஆகிட்டே இருக்குது. இப்போ நிறையா கம்பெனிஸ் இப்போ ஒரு கம்பெனி 2 கம்பெனி ஆகிடுச்சு. ஸ்டார்ட் அப்ஸ் 99.com ஸ்டார்ட் பண்ணி அது வந்து நான் ஒரு 2 வருஷமாக என்ன ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணேன். நியூவாக ஃபேஸ் வந்தோம் போனோம் நம்ம லேர்னிங்ஸை நான் படித்தோம். யார் கைட் பண்ணுவோம் காலேஜில் காலேஜில் சிலபஸ் எடுப்பாங்க ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதுக்கு மேலே அவங்க இதே மாதிரி உள்ளவங்க தான் பார்த்துட்டு இருப்பாங்க. எல்லா இடத்துலையும் ஒரு ஸ்ட்ரகிளையும் ஒரு ஸ்ட்ரக்சராக டிசைன் பண்ணி அதை ஒரு மாடலாக ரெடி பண்ணி அதே ஒரு பிஸ்னஸாக பண்ணி ஒரு 3 கிளைண்ட் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணி கொடுத்தோம். எல்லாமே வெளியூர் போகிறவங்க தான். சென்னை பாண்டிச்சேரியில் ஒரு பையன் ஆச்சாரம் படிச்சிருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை எனக்கு பிஸ்னஸ் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ என்னோட ஆஃபீஸை ஷேரிங் கொடுத்து அப்படியே அது கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. பாண்டிச்சேரியில் எந்த ஹெல்ப்புமே இல்லாமல் உங்களுக்கு போகுதுச்சுன்னா ஒரு தனி இங்கே பார்த்து தெரிஞ்சுக்கிற விஷயங்கள் தான். ஏன்னா இங்கே ஒரு விஷயத்தையும் கூப்பிட்டு
அவங்களோட வில்லேஜுக்கும் இங்கே நிறைய வித்தியாசம் இருக்குது. அங்கே நிறைய விஷயங்கள் இல்லை, இங்கே அட்வான்ஸாக போயிட்டே இருக்குது. இங்கே ராஜா ராணின்னு போயிட்டே இருக்குது, அங்கே இன்னும் பசங்க செல்வம் இப்படி தான் போயிட்டே இருக்குது. இந்த விஷயம் அங்கே போகிறதுன்னு ஒரு 5 years ஆகும். ஸோ அதனால் ஆச்சாரியர் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கான். என்னால் முடிஞ்சவரை சார்ட்டை சொல்லி இந்த சார்ட்டை லாஸ்ட் டைம் பேசும்போது ஸ்டார்ட் அப்ஸ் இன்க்யூபேட்டர் நம்ம ஆக்ஷன் சர்வீஸில் ஸ்டார்ட் பண்ணுறான், ஏதாவது பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. சார்ட்டை சொன்னேன், இல்லை சார் நம்ம ஸ்காலர்ஷிப்பில் தான் நான் படித்தேன், அந்த இன்க்யூபேட்டருக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு 2 கம்பெனிக்காக நான் இன்வெஸ்ட் பண்ணுறான். அது எந்த ஸ்டார்ட் அப் பண்ணாலும் சரி, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இன்வெஸ்ட் பண்ணுறது ரெடி சார், நீங்கள் கவர்மெண்ட்டு சொல்லுங்கள், நான் வந்து பார்த்து செய்கிறேன்னா ஓகே. நாங்கள் சார் நீங்கள் வருவாங்கன்னா வந்தால் சார் எதுவும் பிஸியாக இருக்கணும் போல, பார்த்து பார்ப்போம். எல்லாருக்கும் தேங்க்யூ.